ஃப்ரெண்ட்ஸ் பிசிபெல்லாபாத் செஞ்சுக்கலாம். 1 கப் வந்து ரைஸு, 1/2 கப் வந்து இது வந்து குட்டி டம்ளர் 1/2 கப்பு. குக்கரில் ரைஸையும் பருப்பையும் சேர்த்துடலாம். 3 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி 2 பூண்டு பல், பெருங்காயம், 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியா, வரமிளகாய், வெந்தயம், ஒரு பட்டை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காரனை கூட சேர்த்துக்கலாம். ரைஸ்லேயும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா வந்துடுச்சு. அரைச்சா பொடியே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. புளி கடைசியில் விட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு கொதிச்சுட்டு இப்போ வந்து ரைஸில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை சாதத்தில் சேர்த்துடலாம். ஒரு பாட்டில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். நான் வந்து இப்படி வேக வைக்கிறேன். இப்போ வந்து இதை தாளித்து கொட்டிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ விட்டு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இல்லை 4 ஸ்பூன் வரும். முந்திரி தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி சேர்த்துலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் பாப்பளத்தோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சர்வ் பண்ணுங்கள். தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம் வேணும்னா. பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.